நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. கெத்தா பிளே ஆஃப்க்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி வந்து ராஜஸ்தான் மாஸா சொல்ற மாரி தான், இன்னைக்கு மும்பைய வீழ்த்தி 4வது டீமா பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்ல, ராஜஸ்தான் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங்ல சும்மா தெறிக்க விட போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஜெய்ஸ்வால் ஸ்டார்ட்டிங்ல நல்ல அதிரடி காட்டுனாரு. அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, ஜெய்ஸ்வால் வந்து வில்ஜாக்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல தீபக் சாகர் வைபவ் சூரியவன்சியோட விக்கெட் வந்து தூக்கிட்டாரு. என்னப்பா 2 முக்கியமான விக்கெட் வேகமாவே போயிருச்சு. ராஜஸ்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்துருவாங்களா அப்படின்னு நினைக்கும்போது, துருவ் ஜுரல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியான் பராக் 2 பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க. ரியான் பராக் வந்து அதிரடி காட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரும் காசன்ஃபாரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஷனாக்கா வந்து நான் துருவ் ஜுரலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த துருவ் ஜுரலும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. 119 ரன்னுக்கு 5 விக்கெட் வந்து போயிருச்சு. என்னப்பா ராஜஸ்தான் வந்து ஓரளவுக்கு கம்மியான ஸ்கோர்ல தான் வந்து இருக்காங்க. அப்படியே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து பெரிய டார்கெட் எடுத்துருவாங்களா அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்துகிட்டு, "எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. நான் பவுலிங்ல மட்டும் இல்ல, பேட்டிங்லயும் மாஸ் காட்டுவேன்னு" சொல்லிட்டு, மனுஷன் 3 சிக்ஸ் அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. அதிரடின்னா அதிரடின்னு சொல்லிட்டு மாஸ் காட்டிட்டாரு. அவர் கூட மத்த பேட்ஸ்மேன்ஸும் கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தனால, இன்னைக்கு ராஜஸ்தான் 20 ஓவர் முடிவுல 205 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, 205 ரன் சேஸ் பண்ண முடியாதுலாம் சொல்ல முடியாது. ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் நல்ல பார்ட்னர்ஷிப்ப போட்டாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச வந்து மும்பை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் குஷியா இருப்பாங்க அப்டின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரு நான் பவுலிங்லயும் மிரட்டி விடுவேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்தாரு. அதோட நிறுத்தாம, நான் அடுத்த ஓவர்ல நமன்தீரோட விக்கெட்டே எடுப்பேன்னு சொல்லிட்டு, நமன்தீரோட விக்கெட்டையும் வந்து எடுத்து புட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து ரிக்கல்டன் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாருன்னு பார்த்தா, அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ் 2 பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது, வில் ஜாக்ஸ் வந்து அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, நான் ருத்ரதாண்டவம் ஆடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் இன்னைக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்த வந்து வெளிப்படுத்தினாருங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆறத பார்த்து, ஒரு கட்டத்துல மும்பை கூட இந்த மேட்ச வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 30 பால்ல 60 ரன்னு ஈஸியா மும்பை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க அதிரடி காட்டினா கண்டிப்பா மும்பை வின் பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க மும்பைக்கு எமனா திரும்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டாரு. வந்த மனுஷன் நான் ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு, ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்துட்டு இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால இன்னைக்கு மும்பைனால 20 ஓவர் முடிவுல வெறும் 175 ரன் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்ச ராஜஸ்தான் 30 ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம, கெத்தா 16 பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டாங்க. பாவம் பஞ்சாப் தாங்க கவலையில இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ராஜஸ்தான் தோத்தா நம்ம பிளே ஆஃப்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பஞ்சாப் வந்து தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனா அந்த கனவுலலாம் மண்ணள்ளி போடுற மாரி இன்னைக்கு வந்து மும்பை தோத்து போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.